அமெரிக்கா விதித்த அலுமினியம் மற்றும் இந்த இரும்பு பொருட்கள் மற்றும் வாகன பொருட்களுக்கான வரிக்கு எதிர் வரியை விதித்திருக்கின்றது. இன்று ட்ரம்ப் பேசும்போது சொல்லுகின்றார், நாங்கள் யாருடனும் அதாவது அனைவருக்கும் வரி விலக்கு, ஆனால் அந்த மாற்று வரி விதித்தவர்களுடன் தான் பொருந்துகின்றோம் என்று சீனாவுடன் பொருந்துகின்றார். ஆனால் கனடா அதனை நேற்று அறிமுகப்படுத்தி அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனடா ஒரு காத்திரமான பங்கை வகிக்கின்றது. கனடா இந்த எரிபொருள் சார்ந்த விடயத்தில் அல்லது எனர்ஜி சார்ந்த, எனர்ஜி என்பதை சக்தி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சக்தி சார்ந்த விடயத்தில் சூப்பர் பவராக, அதாவது உலகின் முதற்தர நாடாக மற்றவர்களை வழிநடத்துகின்ற வகையில் செயற்படுவதற்கான திட்டம் இருக்கின்றதை அவர் அல்பர்டாவில் வைத்து அறிவித்திருக்கின்றார். கார்பன் வரி திட்டத்தை நீக்கியதில் யார் பெரும் பங்கு வகித்தது என்கின்ற கேள்வியை நானோஸ் நிறுவனம் தனது நேற்றைய கருத்து கணிப்பில் மக்களிடம் கேட்டிருந்தது. அப்பொழுது மக்களுடைய பதில் என்பது அது மாக்காணி என்று. ஆனால் அமெரிக்கா விதிக்கின்ற வரிகளில் கனடா தப்பிப்பதற்கான முதல் காரணியாக கூறப்படுவது இவருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். இவ்வாறான நிலைப்பாடுகள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எதிர்கட்சிகள் கூட இந்த விடயங்களில் ஒத்து போகின்ற தன்மையை, நான் அமெரிக்கா விதிக்கின்ற வரிகளில் கனடா தப்பிப்பதற்கான முதல் காரணியாக கூறப்படுவது இவருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். இவ்வாறான நிலைப்பாடுகள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எதிர்கட்சிகள் கூட இந்த விடயங்களில் ஒத்து போகின்ற தன்மையை, கனடாவினுடைய வேலைவாய்ப்பு சந்தை என்பது இப்பொழுது சவால் மிக்க ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கிளீன் எனர்ஜி திட்டம் புதிய வேலைவாய்ப்புகளை, அதாவது நிலைபெறான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வழிகளையும் திறந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நேரம் நாங்கள் சமூக அரசியல் தரப்புகளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பேசு பொருட்களை ஆழமாக உரையாடுவதற்கான நேரம். அந்த வகையிலே இன்றைக்கு கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையிலே ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது எதிர்வருகிற பிரதமருக்கான அந்த தேர்தலிலே தன்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களாக இருந்தால் தான் கனடாவுக்கான கிளீன் எனர்ஜி என்கிற அந்த புதிய திட்டத்தினை கொண்டு வரவிருக்கிறோம். அதாவது கிளீன் எனர்ஜி திட்டம் என்பது தூய சக்தி திட்டம் என்று சொல்லுவார்கள், வெவ்வேறு பெயர்களில் இதை அழைப்பார்கள். அதாவது பாரம்பரிய பழக்கமான சக்தி திட்டங்கள்ல இருந்து மாறுபட்டு மாற்று வெளியீடுகளை பயன்படுத்தி, அதாவது சோலார் மூலமாகவோ இல்லாவிட்டால் நீர் மின்சாரம் மூலமாகவோ இந்த மின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு, சக்தி வள உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு திட்டம். அதே நேரம் கார்பன் நுகர்வினை எவ்வளவு இதுவரைக்கும் நாங்கள் நுகர்ந்திருக்கிறோமோ அதை குறைத்து நுகருவதற்கான மாற்று வெளியீடுகளை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் என்று சொல்லுவார்கள். இப்படி அதற்கு மாகாணங்களை இணைத்து, இதுவரைக்கும் இந்த சக்தி வள பங்கீட்டிலே மாகாணங்களுக்கு இடையில இருந்திருக்கக்கூடிய தடையை அகற்றி எல்லா மாகாணங்களையும் இணைத்து பணியாற்றுவதற்கான வேலைகளையும் செய்வதாக சொல்லியிருந்தார். அத்தோடு கூட அந்த உரையில மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருந்தது, இதுவரைக்கும் கார்பன் நுகர்வுக்கான வரி என்பது மக்களிடம், நுகர்வோரிடம் இருந்து அகற்றப்பட்டு அது பெரிய நிறுவனங்களிடம் அது கொண்டு போய் சேர்க்கப்படவிருக்கிறது. அதை செலுத்துவதற்கான பொறுப்புதாரர்கள் இருக்க போகிறவர்கள் பெரிய நிறுவனங்கள் தான் என்பதையும் அந்த இடத்திலே அவர் பதிவு செய்திருந்தார். இந்த கருத்து தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாகவும் சரி, தற்காலத்திலேயே இருக்கக்கூடிய கனடாவின் பொருளாதார சந்தையிலும் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கும். அதே நேரம் இது காலத்துக்கு எவ்வளவு தூரம் பொருத்தமானது, இது தொழில் சந்தையை எப்படி மாற்றியமைக்க போகிறது, உண்மையிலுமே அதற்கான வளங்கள் கனடாவிலே இருக்கிறதா, அப்படி இருந்தாலும் எப்படி கனடா அதிலே முதன்மை வகிக்க முடியும், இப்படி பல கேள்விகள் அதை சுற்றி எழுகிறது. அது குறித்து பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கிளீன் எனர்ஜி திட்டம் என்பது உங்களினுடைய அர்த்தப்படுத்தலின் புரிதலின் அடிப்படையிலே என்ன என்பதை எங்களுடைய நேயர்களுக்கு விளக்க முடியும். அதே நேரம் அவ்வாறு ஒரு கிளீன் எனர்ஜி திட்டம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் கனடாவினுடைய பொருளாதார சந்தைக்கு தேவையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த விவகாரத்தில் அவர் குறிப்பிட்ட விடயத்தில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது
கனடா இந்த எரிபொருள் சார்ந்த விடயத்தில் அல்லது எனர்ஜி சார்ந்த, எனர்ஜி என்பதை சக்தி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சக்தி சார்ந்த விடயத்தில் சூப்பர் பவராக, அதாவது உலகின் முதற்தர நாடாக மற்றவர்களை வழிநடத்துகின்ற வகையில் செயற்படுவதற்கான திட்டம் இருக்கின்றதை அவர் அல்பர்டாவில் வைத்து அறிவித்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில், குறிப்பாக இந்த அல்பர்டாவில் நாங்கள் பாரிய எண்ணெய் வளத்தை கொண்டிருந்தாலும் பல மைல் கணக்கான அல்லது பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு எண்ணெய் வளம் சிறந்த தன்மை அங்கே இருந்தாலும், இங்கே நாங்கள் எடுக்கின்ற எண்ணெய் என்பது மண்ணில் இருந்து எடுக்கப்படுகின்ற பொறிமுறையின் மூலம்தான் எடுக்கப்படுகின்றது. இதில் மாறுதல்களை கொண்டது, அதாவது மண்ணை அள்ளி அதன் மூலம் அதனை ஒரு திட்டத்திற்குள் உட்படுத்துவதன் மூலம் அதன் மூலமான எண்ணெய் பெறுதலை, அதாவது மத்திய கிழக்குகள் போல எண்ணெய் கிணறுகள் மூலம் புறப்படுவது அல்ல. அவ்வாறு புறப்படுகின்ற எண்ணெயை கூட மாற்று வழிகளில் கொண்டு செல்வதற்காக மாகாணங்களிடையே ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக, அதாவது 6-7 வருடங்களுக்கு முன்னர் கியூபெக் மாகாணம் அதற்கான ஒரு தடையாக இருந்தது, அதற்கான ஒரு தடை சட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த மாகாணங்களை இணைத்து செய்வதற்காகவும், என்றால் இப்பொழுது கியூபெக்கில் இடம்பெறுகின்ற கருத்து கணிப்புகளின்படி சுமார் 44% மக்கள் அந்த திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு மாற்றமாக அங்கே கருதப்படுகின்றது. அவ்வாறாக கொண்டு உலக நாடுகளிடையே இந்த ஒரு சக்தி விநியோகத்திற்கான ஒரு மாற்று தொடர்பாக இருப்பது. குறிப்பாக இங்கே நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், இந்த அணு மூலம் தயாரிக்கப்படுகின்ற சக்தி, அதாவது நாங்கள் அணு என்பது ஆயுதங்களுக்கு மாத்திரமல்ல, அது சக்தியாக்கப்பட்டு அதன் மூலம் பெறப்படுகின்ற சக்தியை உபயோகிப்பதற்கான மூலப்பொருட்கள் கனடாவிடம் தான் அதிகம் உள்ளன. ரியாக்டர்கள் கூட கனடா தான், அதாவது உலக நாடுகளின் பல நாடுகளுக்கு இவற்றை வழங்கி வருகின்ற ஒரு நாடாக கூட இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் அனைத்து சக்தி வளங்களையும் ஒன்றிணைத்து இவ்வாறு செய்வது என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், பல பரீட்சிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் கூட இருக்கின்றன இந்த அணைகள் மூலம் பெறப்படுதல் என்பது. ஆனால் கனடாவின் பல மாகாணங்களில் இந்த அணைகள் மூலம் பெறப்படுதல் என்பது, அந்த சாத்தியத்தன்மை என்பது அறியப்படாத நிலையில், குறிப்பாக ஒன்றாரியோ மாகாணத்தில் புறப்படும் மின் என்பது அவ்வாறான முறைகளில் தான் புறப்படுகின்றது. அதாவது லேக் ஏரி அதில் முதன்மை வகிக்கின்றது. அது போன்ற திட்டங்கள் பலவற்றையும் கொண்டு மின் சக்தி மாத்திரமல்ல, ஏனைய வாயுக்கள், அதாவது இயற்கை வாயு மற்றும் இதர சக்திகள் போன்றவற்றையும் கொடுப்பதன் மூலம் இவ்வாறான திட்டத்தை கொண்டு வரலாம். இவ்வாறாக அந்த சூப்பர் பவராக வருவதென்றால் இந்த அணு சக்தி மூலம் புறப்படுகின்ற எரிபொருளின் பாவனை என்பது அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது தூய்மை பேணப்படுவதோடு இவ்வாறான திட்டங்களும் பரிசீலிக்கப்படலாம். நிச்சயமாக இது ஒரு புதிய நிலையை நோக்கி கனடாவை நகர்த்துவதாக, அதாவது இவருடைய பேச்சுத்தன்மைகள் நடைமுறை சாத்தியம் உள்ளவையாக, அந்த ஆதார சுதிரியுள்ளவையாக அறிவிக்கப்படுகின்றன. அதாவது இது நடைமுறைக்கு சாத்தியப்படும் என்ற ஒரு அரசியல்வாதி அறிவிப்பதற்கும் ஒரு அனுபவஸ்தன் அறிவிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் இந்த விவகாரங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத்தான் நான் குறிப்பிட முடியும். பிரியா, நிச்சயமாக லிபரலினுடைய திட்டங்கள் எல்லாமே நீண்ட காலமாக நாங்கள் பார்த்திருந்தோமாக இருந்தால் சூழல் நேய திட்டங்களாக இருக்கும். அதிலே பொருளாதார ரீதியான அனுகூலமும் இருக்கும். அதே நேரம் நாங்கள் எங்கிருந்து அந்த வளத்தை பெறுகிறோமோ அதை மீள திருப்பி நாங்கள் சூழலுக்கே செலுத்துவதற்கான ஒரு சமூக நோக்கமும் ஒரு சுற்றுச்சூழல் நோக்கமும் அதில் இருக்கும். அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. அதே நேரம் ஒன்டாரியோவை பொறுத்தவரைக்கும், கனடாவை பொறுத்தவரைக்கும், கனடாவினுடைய 60% நீர் மின்சாரம் என்பது நீர் மின்சாரத்தின் மூலமாகத்தான் பெறப்படுகிறது. அதே நேரம் அல்பர்டா இந்த எரிபொருள் மின்சாரத்திலே எரிபொருள் சக்தியிலே தங்கி இருந்தாலும், அந்த தொழில்துறையிலே தங்கி இருந்தாலும், அதே போல மற்ற ஒன்டாரியோ பொறுத்தவரைக்கும், ஒன்டாரியோ இப்பொழுது சோலார் சக்தியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இங்கே இருக்கிறது. ஆக இப்படி எல்லா மாநிலங்களையும் அழைப்பதன் மூலமாக அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், ஏற்கனவே மாநிலங்களுக்கு இடையே என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகளை தகர்த்து எப்படி இந்த சக்தி வள பரிமாற்றத்தை எல்லா மாநிலங்களுக்குள்ளும் இலகுவாக ஒன்றுக்கொன்று செய்து அதை வினைத்திறன் உள்ளதாக ஆக்க முடியும் என்பதை பரிசீலிக்க உள்ளதாக. அதே நேரம் நீங்கள் சொல்லி இருந்தீர்கள், இந்த
புதிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று. இப்பொழுது அந்த கேள்வி எழுகிறது. ஒருவேளை லிபரல் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும், இந்த கிளீன் எனர்ஜி என்கிற திட்டத்தை கொண்டு வந்தாலும், ஒரு பெரிய முதலீட்டை பயன்படுத்தி புதிய புதிய ஆராய்ச்சிகளை அங்கே செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதற்கு எதிர்க்கட்சிகளினுடைய அனுசரணையும் எல்லாவற்றில் மக்களினுடைய ஆதரவும் எந்த அளவுக்கு திரட்ட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? காரணம், இந்த கார்பன் வரி திட்டமே சரியான அளவு அறிவூட்டல் இல்லாமையினாலே தான் அங்கே தோல்வியை கண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். ஆக இதற்கு எந்த அளவுக்கு மக்களினுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இதற்கு அந்த ஒரு சிறு பதிலாக கூறுவதானால், இந்த கார்பன் வரி திட்டத்தை நீக்கியதில் யார் பெரும் பங்கு வகித்தது என்கின்ற கேள்வியை நானோஸ் நிறுவனம் தனது நேற்றைய கருத்து கணிப்பில் மக்களிடம் கேட்டிருந்தது. அப்பொழுது மக்களுடைய பதில் என்பது அது மாக்காணி என்று. ஆனால் அதனை அறிமுகப்படுத்தியவரே மாக்காணி தான். அவரையே அதை எடுத்தவராக அவர்கள் நினைவு கூறுவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால், அந்த தேவையோடு இணைந்த அல்லது அந்த ஒரு செய்திட்டத்தின் மூலம், அதாவது ஒரு மக்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய மனதில் இடம் பிடித்தல் என்பது அங்கே உள்ள பிராந்தியங்களின் காரணமாக ஏற்படுவது ஒன்று. அவ்வாறான நிலை என்பது புரிதலுக்கு வழிவகுக்கின்ற பொழுது நிச்சயமாக எதிர்கட்சிகளால் கூட மாற்று கருத்தை சொல்ல முடியாது. இது வேறொரு தலைவர் சொல்லுவாராக இருந்தால், லிபரல் கட்சிக்கு ஒரு கிறிஸ்டா ஃப்ரீலாண்டோ அல்லது வேறொரு தலைவர் வந்து சொல்லுவாராக இருந்தால், அவர் கூட அரசியல்வாதி என்கின்ற அந்தஸ்தில் வைத்து பார்க்கப்படுவார். என்று நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்திருக்க வேண்டும். இந்த அமெரிக்கா விதிக்கின்ற வரிகளில் கனடா தப்பிப்பதற்கான முதல் காரணியாக கூறப்படுவது இவருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். இவ்வாறான நிலைப்பாடுகள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எதிர்கட்சிகள் கூட இந்த விடயங்களில் ஒத்துப்போகின்ற தன்மையை நாட்டிற்கு கொண்டு வருகின்ற இவ்வளவு கால அரசியலிலும் நாங்கள் பார்த்த விடயம் குறை கூறுவது, குறை பிடிப்பது, மற்ற கட்சியை குறை கூறி இவர்களால் தான் எங்களுடைய நாட்டிற்கு இழப்பு வந்தது, இவர்களால் தான் இவ்வாறு வந்தது என்று கூறுவதை விட திட்டங்களை அறிவித்தல், இவ்வாறான திட்டங்களை அறிவித்தல் என்பது ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக அரசியல். மற்றவர்களை கூட இப்பொழுது திட்டங்கள் அறிவிக்கின்ற அரசியலுக்கு அது இழுத்தி செல்கின்றது. அதாவது அந்த ஒரு பசுந்தரையில் நின்று கொண்டு சேற்றில் இருக்கிறவனுடன் சண்டை பிடிக்க சேற்றுக்கு இறங்கினால் பசுந்தரையில் இருப்பவர் சேற்றை பூசுவராக இருப்பார். அதே நேரம் அந்த சேற்றில் இருப்பவர்களை பசுந்தரைக்கு இழுத்து அவர்களையும் தூய்மையாக்கி மோதினால் இருவருமே தப்பிப்பார்கள். அவ்வாறான நிலைதான் இப்பொழுது அரசியல் கட்சிகளிடையே இடம்பெறுகின்றது என்னவென்று சொன்னால், இந்த சாக்கடை அரசியலில் இருந்து அவர்கள் தற்பொழுது தர்க்கீக அரசியலுக்கு வருகின்றார்கள். விடயங்களை ஆராய்கின்றார்கள், விடயங்களுக்கு தங்களுடைய தீர்வுகளை தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிலை எவ்வாறு கூறலாம் என்றால், இவ்வாறான ஒரு யதார்த்தத்தை புறம் தள்ளாத வகையில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் ஆரோக்கியமானது. அதை யார் செய்தாலும் நன்மையாக இருக்கும். நிச்சயமாக இந்த கிளீன் எனர்ஜி திட்டம் என்பது உண்மையிலுமே ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதே நேரம் கனடாவினுடைய வேலைவாய்ப்பு சந்தை என்பது இப்பொழுது சவால் மிக்க ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கிளீன் எனர்ஜி திட்டம் புதிய வேலை வாய்ப்புகளை, அதாவது நிலைபெறான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வழிகளையும் திறந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரம் எரிபொருள் சக்தியை பயன்படுத்தி அந்த தொழில்துறைக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு புதிய பயிற்சிகள் வழங்கி அவர்களையும் இணைத்துக் கொண்டு பயணிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதனால் அங்கே வேலையற்று போவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. அதே நேரம் கனடாவுக்கான வெளிநாட்டு பொருளாதார சந்தையினை, அதாவது ஏற்றுமதி சந்தையினை திறந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் மாகாணி அவர்கள் பேசுகிற போது சொல்லியிருந்தார், இது கனடாவை இந்த கிளீன் எனர்ஜியிலே முதன்மை நாடாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று. ஆனால் பார்க்க போனால் ஏற்கனவே இந்த கிளீன் எனர்ஜி திட்டத்திலே ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், அதே போல சீனாவாக இருக்கட்டும், இந்த 2 நாடுகளும் ஏற்கனவே ஜாம்பவான்களாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்களா கனடாவினாலே அவர்களை நகர்த்தி அந்த இடத்தை அடைய முடியும் என்று? ஆமாம், நீங்கள் 2-3 விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். ஒன்று வேலைவாய்ப்பு தொடர்பான விடயம். ஆம், இது வேலைவாய்ப்பு கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுவும் இந்த குழாய்களை திருப்தி மாகாணங்களுக்குள்ளால் அமைத்து துறைமுகங்களுக்கு கொண்டு செல்கின்ற பணி தொடங்கப்படுமாக இருந்தால் 5-6 வருடங்களுக்கு அந்த வேலை என்பது உறுதித்தன்மையை அடையும் என்பதும், அதன் தொடர்ச்சியாக அந்த வழங்குனர் வேலைகள் என்பன இடம்பெறும் என்பதும் உண்மை. அதே போல மத்திய திட்டங்களான இப்ப நீர்மூல
மூலம் மின்சாரம் மற்ற சூரிய வெளிச்சம் கனடாவில் அதிகமாக பெறக்கூடிய ஒரு இயற்கை பொருள் என்பது சூரிய பிரகாசம் தான். சூரிய வெளிச்சம் என்பது நாங்கள் இருக்கின்ற துருவத்திற்கு அண்மித்த பகுதியில் இருப்பதால் அதன் பெறுமதி அல்லது அதன் பெறுகின்ற நேரம் மற்றும் அதன் வீச்சு எல்லையில் என்பவை எல்லாம் ஆரோக்கியமானவை. அதன் மூலம் பெறப்படுகின்ற மற்றும் காற்றாலைகள் மூலம் பெறப்படுகின்ற மற்றும் நீர்நிலைகள் மூலம் பெறப்படுகின்ற இந்த சக்திகள் எல்லாம் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதோடு இவ்வாறான செயற்திட்டங்களை தலைமை தாங்குவதற்கான ஒரு செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுக்கின்ற நிலையையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கான திட்டம் வகுக்கப்பட வேண்டும். அவர் கூறுகின்ற விடயத்தின் பிரகாரம் இவ்வாறான சந்தை என்பது யாருக்கு இலகுவாக இருக்கின்றதோ அவர்களால் தான். இப்பொழுது இவ்வாறு குறிப்பிடுங்கள், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விவகாரம் இந்த அமெரிக்காவின் தடை என்பது இவ்வாறான நிலையை ஏற்படுத்தியது என்றால் நிச்சயமாக அது திறந்து விட்டிருக்கின்ற வழி என்பது எங்களுக்கு இவ்வாறான ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றது. நம்பிக்கை இன்மை என்பது அங்கே ஏற்பட்ட பொழுது இவ்வாறாக நாங்கள் மாறுதல் நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இன்று கனடாவை சகலருமே கௌரவமாக பார்க்கின்ற வகையில், அல்லது இவ்வாறு கூறுங்கள், ஒரு தொலைபேசி அழைப்பு மாத்திரம் இரு நாட்டு தலைவர்களுக்கிடையே நடந்து இன்று வரிப்போரில் உலகம் சிக்கி தவித்து சீனாவிற்கு 125% வரியை அமெரிக்கா விதித்துவிட்டது. சீனா ஏற்கனவே 84% வரியை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்திவிட்டது. இன்னும் இந்த 125% வரிக்கான பதில் எதிர்வினை தாக்குதல் வரவில்லை. இருந்த பொழுதிலும் திடீரென ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. 90 நாட்களுக்கு சீனாவை தவிர அனைத்து நாடுகளுக்கும் இந்த வரி உயர்வு, அந்த அதிக உயர்வு என்பது நிறுத்தப்படும் என்று. குறிப்பாக என்ன நடக்கும் என்றால் எல்லா நாடுகளுக்கும் 10% என்கின்ற அந்த அடிமட்ட வரி மட்டும் இருக்கும் பொழுது ஸ்ரீலங்காவிற்கு 44% என்றால் 90 நாட்களுக்கு அது அந்த 10%. அனைத்து நாடுகளும் 10%க்கு சென்று கொண்டிருக்கின்றன. இதேவேளை கனடாவிற்கு இந்த 10% கூட இல்லை, அது கூட அறவிடப்படவில்லை. இருந்தும் கனடா அந்த ஓட்டோ, அதாவது அமெரிக்கா விதித்த அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்கள் மற்றும் வாகன பொருட்களுக்கான வரிக்கு எதிர் வரியை விதித்திருக்கின்றது. இன்று ட்ரம்ப் பேசும்போது சொல்லுகின்றார், நாங்கள் யாருடனும் அதாவது அனைவருக்கும் வரி விலக்கு, ஆனால் அந்த மாற்று வரி விதித்தவர்களுடன் தான் பொருந்துகின்றோம் என்று சீனாவுடன் பொருந்துகின்றார். ஆனால் கனடா அதனை நேற்று அறிமுகப்படுத்தி அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனடா ஒரு காத்திரமான பங்கை வகிக்கின்றது என்பது உலகில் இப்பொழுது பெரிய கண்கூடாக, அதாவது பெரிய ஒரு நியாயப்பாடான ஒரு ஆதார அனுபவமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அணுகிய விதம் என்பது அவர்களை வேறு திசை நோக்கி செல்ல வைத்திருக்கின்றது. அதனால் பயன்பட்ட நாடாக மெக்சிகோ கூட இருக்கின்றது. எனவே இந்த கனடாவின் தன்மை என்பதை மற்ற நாடுகள் நம்புகின்ற நிலை என்பது ஏற்பட்டதற்கான காரணம் அமெரிக்கா ஏற்படுத்திய நடவடிக்கைகளில், இந்த வரி, அதாவது மேலதிக வரி விதிப்பு நடவடிக்கைகளில் கனடாவுக்கு இவ்வாறான ஒரு காத்திரமான பங்கு வழங்கியது என்பது நிச்சயமாக ஒரு கணிக்கப்பட வேண்டியது. நிச்சயமாக இந்த விடயத்தில் நாங்கள் அமெரிக்கா கூட ஒரு நன்றியறுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பேச்சுக்களின் மூலம் கூட அவர்களால் அறியப்பட்ட விடயம் தங்களுக்கு இருக்கின்ற 3 முதல் நாடுகளில் ஒன்றான கனடாவுடன் வேறு பாதையில் தாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தெரிவை மேற்கொண்டது. எனவே இந்த 90 நாட்களும் இவ்வாறான நீங்கள் கேட்ட அந்த பொருளாதார விருத்திக்கு வழிவகுக்குமா என்றால் ஆம், இவர்கள் சாதாரணமாக 10% வரியைத்தான் செலுத்த போகின்றார்கள். ஆனால் திட்டமிடுதலுக்கு இந்த 90 நாட்கள் என்பது மிகப்பெரிய காலம். அந்த 90 நாட்களும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் மாற்று திட்டங்களை, அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி என ஒரு 1-2 தெரிவுகளை வைத்திருப்பதற்கு முன்னிருந்த காலம் என்பது காணாமல் இருந்தது, உடனடியாக அறிவிக்கப்பட்டதாக. இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான திட்டங்கள் என்பது சாத்தியப்பாடுடையவையாக மாறக்கூடியதாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த தேர்தல் என்பது இங்கே ஒரு விரும்பாத விடயமாகவோ அல்லது விரும்பிய விடயமாகவோ இருக்கின்றபடியால் தேர்தலின் முடிவுகள் கூட இந்த விடயத்தில் மாற்று வழிகளை தேட வேண்டிய நிலையை கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஏனென்றால்
இங்கே இருக்கின்ற பயம் என்பது பொருளாதார நெருக்கடி என்பது உலகளவில் ஏற்பட போகின்றது, அமெரிக்காவில் ஏற்பட போகின்றது என்பதை விட ஏற்பட்டு விட்டது என்கின்ற நிலையில் கனடாவிலும் கூட அது ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த அடிபடுகின்ற அல்லது பாதிப்படைகின்ற விடயம் என்பது வீடுகளாகத்தான் இருக்க போகின்றன. இப்பொழுதும் இந்த வரியோ அல்லது பொருட்களோ அல்ல, வீட்டு சந்தை என்பதுதான் அந்த பலிக்கடா ஆக போகின்ற விடயம். ஏனென்றால் போடப்பட்ட விற்பனைக்கு விடப்பட்ட வீடுகள் அவ்வாறு இருக்க, விலைகள் குறைக்கப்பட மற்றும் அதற்குரிய அடமான கடன்கள் பெறுவதில் அந்த அப்ரைசல் என்பது குறைந்து அதன் வரிகள் குறைக்க சங்கிலி தொடராக அந்த வீட்டு சந்தையை பாதிக்கும் என்கின்ற ஒரு பயப்பிராந்தியத்தில் இவ்வாறான இந்த பொருளாதார நிமித்த நடவடிக்கைகளை நோக்கி மக்கள் ஒரு ஆரோக்கியமாக பார்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. நிச்சயமாக இன்றைக்கு கனடாவுக்கான அமெரிக்க புதிய தூதுவர் பேசுகிற போதுமே சொல்லியிருந்தார், கனடா ஒரு இறைமை உள்ள நாடு, அதனோடு இந்த வரி யுத்தத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் இணைந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம் என்பதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. நீங்களா இந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னும் பேசியது என்பது போல இருந்தது. ஆக அவர்கள் அதே நேரத்தில் சொல்லி இருந்தது, சக்தி வளங்களிலே சக்தி பரிமாற்றத்திலே முதன்மையான நாடு அப்படி என்று எங்களை வெளித்திருந்தார்கள். ஆக இங்கே தட்டு தெளிவாக தெரிகிற ஒரு விடயம், சக்தி, எரிபொருள், இந்த வளங்கள் இவைகள் தான் நாங்கள் காலூன்றுவதற்கான மிக உறுதியான நிலமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆக அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது கானி அவர்கள் முன்மொழிந்திருக்கிற திட்டம் உண்மையிலேயே மிக மிக பாராட்டுதற்குரியது, காலத்துக்கு பொருத்தமானதும் கூட. ஆக அதோடு கூட இன்னொரு விடயத்தை பதிவு செய்திருந்தார். இந்த கார்பன் வரி என்பது நுகர்வோரிடமிருந்து நீக்கப்பட்டு நிறுவனங்களிடம் அதனுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்படவிருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர்கள் தான் அதற்கான வரியை செலுத்த போகிறார்கள் என்று. இது எந்த விதத்திலே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உண்மையிலுமே இப்படி ஒரு திட்டம் அமல்படுத்தப்படுகிற போது அந்த நிறுவனங்கள் பொறுப்புடன் செயற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆமாம், முதல் நன்றி இந்த இவர் தூதுவரை பற்றிய விடயத்தை கொண்டு வந்ததற்கு. ஆமாம், இன்று தூதுவர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களும் மிகவும் நீங்கள் குறிப்பிட்டது போல மிகவும் ஆரோக்கியமான ஒரு அனுபவம் மிக்க ஒரு ராஜதந்திரியின் கருத்துக்களாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆம், இந்த தொழிற்சாலை நிறுவனங்களிடமிருந்து இவ்வாறான வரியை விதிப்பது என்பது நிச்சயமாக சாத்தியமான ஒன்று. அவர்களின் மூலம்தான் இவ்வாறான கழிவுகள் அதிகம் வெளியேறுகின்றன, அல்லது அவர்கள் மாற்று தொழில்நுட்பத்தை நோக்கி பயணிப்பதற்காக கூடவை செய்யப்படலாம் என்றால் இவ்வாறு கூறுங்கள். அதாவது வந்து அணுசக்தி மூலம் பெறப்படுகின்ற மின்சக்தி என்பது தற்பொழுது பல இடங்களிலும் இருக்கின்ற ஒரு திட்டமாக இருந்தாலும் அதன் மாற்று பயன்பாடு அல்லது மாற்று வழிகள் மூலம் அதன் அந்த கழிவுகளை குறைத்து செய்ய தொடங்குகின்ற, அல்லது சூரிய சக்தி மூலம் பெறப்படுகின்ற, அல்லது காற்றாலைகள் மூலம் பெறப்படுகின்ற, அல்லது தண்ணீர் மூலம் பெறப்படுகின்ற இந்த மின்சாரங்களின் பயன்பாடுகளின் மூலம் பொருட்களின், அதாவது வந்து எரிந்து வாயுக்களை உருவாக்குகின்ற பொருட்களின் பயன்பாடு என்பது குறைக்கப்படுகின்ற தன்மையை கூட அவர்கள் வரி செலுத்துகின்ற பொழுது அந்த நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆனால் முக்கியமாக இவ்வளவு காலம் பெறப்பட்ட வரி என்பது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டதால் அதன் தொகை என்பது அதிகமாக இருந்தது. ஆனால் அதே தொகையை இவர்கள் அண்மிக்க முடியுமா என்றால் அதற்கான சந்தர்ப்பம் என்பது குறைவாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் இந்த ஆட்டோமேஷன் எனப்படுகின்ற இந்த தொழில்துறையின் விரைவு மற்றும் தொழிற்சாலைகள் தங்கி இருந்து பல சுற்று தொழில்களை ஷிப்டாக செய்ய வேண்டிய தேவைகள் இல்லாமல் ஒரே ஷிப்டிலேயே பல விடயங்களையும் சாதிக்கக்கூடிய அளவிலான தொழில்நுட்பங்களை கொண்டிருப்பதால் இருந்த பொழுதிலும் அவ்வாறு செல்வது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம், மக்களிடமிருந்து ஒரு சுமையை எடுப்பதாகவும் இந்த வரி என்கின்ற விடயங்கள் கனேடிய மக்களிடையே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இருப்பதால் அவற்றிடையே இவ்வாறான சிறு சிறு தளர்வுகளை கொண்டு வருவது என்பது அவர்களுக்கு ஒரு ஆரோக்கிய நிலையையும் நாட்டின் உறுதியையும் ஏற்படுத்தும் என்பது உண்மை. நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த விடயம் தொடர்பாக மிக ஆழமாக நாங்கள் தேவையான அளவு தேவையான கோணங்களிலே பேசிவிட்டோம் என்று. முக்கியமாகவே இந்த கிளீன் எனர்ஜி திட்டம் என்றால் என்ன, அது ஏன் கனடாவுக்கு இப்பொழுது தேவையாக இருக்கிறது, அதிலே தொடர்ந்து நிலை நிற்பதற்கு சஸ்டெயின் செய்வதற்கு என்னவெல்லாம் கனடாவிடம் இருக்கிறது, என்ன இல்லை, அப்படி பார்க்க போனால் யார் எங்களினுடைய போட்டியாளர்களாக இருக்க போகிறார்கள், இதில் வரப்போகிற சாதக பாதகங்கள் என்ன, இதற்கு அரசியல் தரப்பிலே இருந்தும் சமூக மட்டத்திலே இருந்தும் வரப்போகிற ஆதரவும் எதிர்ப்பும் என்ன, இது தொழிற்சந்தையை எப்படி பாதிக்க போகிறது, அந்த பாதிப்புகள் நல்லதாக இருக்க போகிறதா தீமையானவைகளாக இருக்க போகிறதா, இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் இது குறித்து பேசிவிட்டோம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக.
நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.